டீம் வந்து சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக குடுத்துருக்காங்க. மாரி செல்வராஜ் அண்ட் அறிவு அவர்களுடைய லிரிக்ஸா இருக்கட்டும், வேடனுடைய குரலா இருக்கட்டும், அண்ட் திரும்ப அறிவுடைய ராப்பு, இங்க வந்து நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக்கு, திரும்ப துருவ் விக்ரமுடைய ஆக்டிங் இப்படி எல்லாமே புதுசா பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் புடிச்சிருந்தது என்ன அப்படின்னா, பாட்டு வந்து இதுவுமே பெரிய பாட்டு தான். லெங்த்தான பாட்டு தான். ம். கிட்டத்தட்ட எவ்வளோ 4:50 5:50 5:50. 5:50 கிட்ட போச்சு பாட்டு. பெரிய பாடல்கள் இன்னைக்கெல்லாம் பெருசா கேட்க முடியல. எல்லாமே 1, 2 தான். இதுவுமே படத்துல எவ்வளோ பெருசு வருதுன்னு தெரியல. ஆனா பாட்டா கேட்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு கம்போசிஷன் பண்ணியிருக்காங்கன்றதே பாராட்டுக்குரிய விஷயம் தான். ஏன்னா, எல்லாமே அவரோட படங்கள் இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்ல இருந்து கொஞ்சமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டா அதில கொண்டு வந்திருக்காரு. பாடல்களோட லென்த்தா இருக்கட்டும், அப்புறம் அவரோட ஹீரோவ மெனக்கிட்டு அத செதுக்கி, அத ஸ்க்ரீன்ல காட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு வேல தான் மாரி செல்வராஜ் கொண்டு போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா, பாடல்கள நீங்க ஒவ்வொரு ஃப்ரேம் நோட் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. ம். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃப்ரேம்ல காட்டியிருப்பாரு. துருவிக்ரம் வந்து அந்த வீட்டுக்குள்ள மழையில அப்படி நனைஞ்சிட்டு இருக்கப்போ, ம், ம். அந்த மழை சாரல் கரெக்ட்டா அவரோட பொசிஷன்ல விழுற மாரி ஒரு ஃப்ரேம் காமிச்சிருப்பாரு. அது உண்மையில சூப்பர்பா இருந்துச்சு அந்த ஃப்ரேம் இருந்துச்சு அவரோட இருந்தது. ஸ்க்ரீனு.